வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போது திருக்குறள் பார்க்க போகிறோம். ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம். ஒழுக்கமுடைமை அப்படின்னா அதோடைய பொருள் என்னென்னா நல்ல நடத்தை உடையவர் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒருவருக்கு எல்லா சிறப்புகளையும் தருவது என்னென்னா ஒழுக்கம்தான். அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. சொற்பொருள், விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பு, ஒழுக்கம் தொழில் பெயர், படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. எந்த முறையில் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கத்தை காப்பது கடினமாக இருந்தாலும் எப்பாடுபட்டாவது அதை விரும்பி காக்க வேண்டும் அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. சொற்பொருள், பரிந்து விரும்பி, தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். இலக்கண குறிப்பு, காக்க வியங்கோள் வினைமுற்று, பரிந்து தெரிந்து வினையெச்சங்கள். பிரித்தெழுது, பரிந்தோம்பி பரிந்து ப்ளஸ் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து ப்ளஸ் ஓம்பி. இந்த ரெண்டு குறளும் ஒழுக்கத்துடைய உயர்வை பற்றி கூறுகிறது. அடுத்த குறள், ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அந்த ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் அப்படின்றாங்க. சொற்பொருள், குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர். இலக்கண குறிப்பு, இழிந்த பிறப்பு, இத்து ப்ளஸ் ஆ, இழிந்த இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. அதனால் பெயரெச்சம். மரப்பினு மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அதாவது ஒருவன் தன்னுடைய கற்ற கல்வியை மறந்தாலும் திருப்பி அதை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்புடைய சிறப்பே அழிந்துவிடும். கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. நம்ம யாருனே படும் அப்படிங்கிறதும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு பார்த்துருக்கோம். கொளல் அல் அப்படின்னு முடிஞ்சதுனால அல் ஈற்று தொழில் பெயர். அடுத்த குறள், அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. பொறாமை உடையவனுடைய செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுடைய உயர்வு நிலைத்து இருக்காது அப்படிங்காங்க. சொற்பொருள், அழுக்காறு பொறாமை, ஆக்கம் செல்வம். இலக்கண குறிப்பு, உடையான் வினையாளானையும் பெயர். இந்த குறள் உவமை அணிய சொல்லுது. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கரிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படக்கூடிய அந்த குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை உடையவர்கள் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார்கள். சொற்பொருள், ஒல்கார் விலக மாட்டார், உறவோர் மன வலிமை உடையோர், ஏதம் குற்றம். இலக்கண குறிப்பு, உறவோர் வினையாளனையும் பெயர். அடுத்த குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மையடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். சொற்பொருள், எய்துவர் அப்படின்னா அடைவர். இலக்கண குறிப்பு, எய்தா பழி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் பலர்பால் வினைமுற்று, பகுபத உறுப்பிலக்கணம். எய்துவர் எய்து ப்ளஸ் யு ப்ளஸ் அர். எய்து அப்படின்னா பகுதி, யு எதிர்கால இடைநிலை, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இந்த 5 பாடல்லையோ ஒழுக்கத்துடைய குணம், ஒழுக்கம் இன்மையால் ஏற்படக்கூடிய குற்றம் இதை பற்றி கூறுகின்றன. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது நல்லொழுக்கம் என்பது நன்மை அப்படிங்கிற விளைவை பெறுவதற்கான ஒரு விதை அப்படின்னு சொல்லலாம். தீயொழுக்கம் எப்பொழுதுமே துன்பத்தையே விளைவாக தரக்கூடியது. சொற்பொருள், இடும்பை துன்பம், வித்து விதை. இலக்கண குறிப்பு, நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள். இந்த பாடல் ஒழுக்கத்துடைய விளைவை பற்றி கூறுகிறது. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய
கியும் வாயார் சொலல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தன்னுடைய வாயில தீமை தரும் சொல்லை சொல்ல மாட்டார்கள். சொற்பொருள்: ஒல்லாவே, இயலாவே. சொலல் தொழில் பெயர், இலக்கண குறிப்பு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். உலகம் அப்படின்னா உயர்ந்தோர், ஒட்ட பொருந்த, ஒழுகல் நடத்தல் வாழ்தல். இந்த 2 பாடலும் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை பற்றி கூறுகின்றன. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.